இப்போலாம் செய்வேன் பாருங்கள். பாப்பா சாப்பிட்டாங்க. ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாமே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து எவ்வளோ என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சோனா மசூரி ரைஸ் வந்து சாப்பாடு அரிசி. இது வந்து இது 10 கிலோ, இது 10 கிலோ, 424 ரூபா 10 கிலோ. ஓகேவாங்க. அப்புறம் வந்து எவ்வளோ பார்த்துருவாங்க. இட்லி பொருள் பச்சரிசி பொருள் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வாங்கல. நான் வந்து உங்களுக்கு அதுவும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இது வந்து முந்திரி 1/2 கிலோ 399 ரூபா. அப்புறம் வந்து வெந்தயம் உங்களுக்கு வெந்தயம் வந்து 200 கிராம் 200 கிராம் வந்து 18 ரூபா. அப்புறம் மிளகு வந்து 200 கிராமில் 165 ரூபா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3000 5000 அந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்டாக வாங்கணும்னா ரொம்ப வாங்கினோன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து 3000 வாங்கிக்கிறேன்னா 250 ரூபா டிஸ்கவுண்ட் மாதிரி. 5000 ரூபா வாங்கினா 600 ரூபா அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. நான் டிஸ்கவுண்ட்னா என்னென்னு சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து கடையிலனா 200 ரூபா 200 கிராம் 200 ரூபா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 165 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அந்த மாதிரி எல்லா பொருளையும் 10 ரூபா 20 ரூபா 5 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி அந்த 600 ரூபாயில அப்படி கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ வாங்குறோமோ அப்போ 1000க்கு வாங்கினோன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கணுன்னா 200 ரூபா தள்ளுபடி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த பொருளையே உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த கடுகு வந்து 20 ரூபானா 18 ரூபா அந்த மாதிரி. இப்போ வந்து இது வந்து கொண்டக்கடலை 1 கிலோ வந்து 77 ரூபா. ஓகேவாங்க. அப்புறம் வந்து இது பாதாம் வந்து 1/2 கிலோ வந்து 367 ரூபா இருந்தது. அப்புறம் சோம்பு வந்து 100 கிராம் 21 ரூபா. அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரையா கரெக்டாக இருக்கா? ரைட்டாக அது கொஞ்சம் முன்னாடி வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சம்மர் ஜாமுன். இது வந்து பச்சை பாசி பயிறு. இது வந்து ரேட் வந்து 1/2 கிலோ 54 ரூபாங்க. அப்புறம் வந்து லக்ஸு சோப். இது ஜாஸ்மின் ஃப்ளேவர் வந்து 3 சோப்பு. ஒரு சோப்பு வந்து 150 கிராம் 150 கிராம் ஒரு சோப்பு. 3 சோப்பு வந்து 114 ரூபா 114 ரூபா. ஓகேவாங்க. அப்புறம் இது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து எவ்வளோன்னா 105 ரூபா 1 லிட்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து உளுந்து 1 கிலோ வந்து எவ்வளோன்னா 103 ரூபா 1 கிலோ 103 ரூபா. அப்புறம் ரவை 1 கேஜி 43 ரூபா. மைதா வந்து 1 கேஜி 43 ரூபா. இது வந்து கடலைப்பருப்பு 1 கிலோ வந்து 87 ரூபா. அப்புறம் வந்து ஜீரகம் வந்து 1/2 கிலோ வந்து 138 ரூபா. இப்போ வந்து குறைச்சிருக்காங்க எல்லாமே. இந்த நான் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கினேன்னா எனக்கு 250 ரூபா குறைச்சிருக்காங்க. நம்ம வாங்குகிற பொருளை தான் நம்ம வந்து 2 ரூபா 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி குறைஞ்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க. அப்புறம் வந்து பொரிகடலை வந்து உருட்டு இல்லை இந்த மாதிரி நார்மல் பொரிகடலை தான். 1 கிலோ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு 103 ரூபா 103 ரூபா. ஓகேவாங்க. அப்புறம் வந்து தட்டாம்பயிறு 1/2 கிலோ 60 ரூபா 1/2 கிலோ தட்டாம்பயிறு 60 ரூபா. அவ்வளோதாங்க. எல்லா ஜாமான் வாங்கியாச்சு. இன்னும் ஜாமான் வந்து புளி வாங்கணும், பச்சரிசி டீ கொடுணும், அதெல்லாம் வாங்கணும். அப்புறம் வந்து ரேட் வந்து நான் கம்மியாக இருக்கும்போது தான் வாங்குவேன். கூட இருக்க எல்லாம் வாங்க மாட்டேன். நல்லெண்ணெய் வாங்கணும். குறைஞ்சா நான் ஆர்டர் போட்டு வாங்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் கொடுங்க. இது போல் நிறைய வீடியோ வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் வந்து எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நான் வந்து வீடியோ போட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு வந்து நான் இன்னும் வீடியோ நிறைய கண்டென்ட் நான் இன்னும் எடுக்கவே இல்லை. சொல்லப்போனால் பை வந்து தைக்கிறது அவசரம் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். அது வந்து சீசன் டைம் தான் இருக்கும். சீசன் டைம் இல்லாமல் நான் வெளியே வேலைக்கும் போயிருந்தேன். அதுக்காக எனக்கு கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கண்டிப்பாக என்னோடய சேனலில் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க்யூ.